கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் நம்மினுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சூறா ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு சூறா. எப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய ரிஸ்க்குகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், அது அனைத்தையும் நம்மினுடைய வசமாக, நம்மினுடைய காலடியில் கொண்டு வந்து போடும். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த ஒரு சூறாவிற்கு அதிகமான பரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களினுடைய பொருளாதாரத்தில், அவர்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை அள்ளி தர்றான். என்ன சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது, பொருளாதார பிரச்சனை ஏற்படும் போது, பண நெருக்கடி ஏற்படும் போது, கடன் பிரச்சனைகள் ஏற்படும் போது நபி அவர்கள் சஹாபாக்களை அதிகமாக ஓத சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண எச்சரித்த ஒரு சூறா. இன்னும் நபியவங்க எப்பெல்லாம் சோதனைகள் ஏற்படுதோ, எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போல்லாம் அல்லாஹ் தாலாட்ட இந்த ஒரு சூறாவை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவாங்க. அல்லாஹினுடைய உதவி எப்பெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ நபியவங்க இந்த சூறாவை தான் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சூறா நாமும் நம்மினுடைய வாழ்வில் நாம் ஓத வேண்டும். இந்த ஒரு சூறா எந்த ஒரு நேரத்தில் நம்ம ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படும். இப்போ எமர்ஜென்சியாக அர்ஜெண்ட்டாக நமக்கு இவ்வளவு தொகை பணம் நமக்கு வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டிருப்போம், அந்த பொருளை எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயத்தில் அதற்கான பணம் நம்மள்கிட்ட இருக்காது, அதற்கான சம்பாத்தியமும் இருக்காது. யார்கிட்டையாவது கடன் வாங்கி தான் நம்ம வாங்க முடியும். அல்லது ஏதாவது உடல் நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு, ஏதாவது நோய் வந்துருச்சு, அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு நமக்கு பணம் வேணும். அந்த அளவிற்கு பணமும் நம்மள்கிட்ட இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சியான டைம், ஒரு இந்த டயத்தில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண நெருக்கடி ஏற்படும் போது இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்த தேவையை சொன்னீங்க அப்படின்னா போதும், அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். இன்றைக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா தேவை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தவர்கிட்டையும் நம்ம கேட்டோம்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்காக வேண்டி பணம் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லாரும் தேவையுடையவர்களாக தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சூறாவை மட்டும் 7 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவான். உங்களுக்கு பண பிரச்சனையாக இருக்குது, பண நெருக்கடியாக இருந்தாலும் அந்த பண நெருக்கடியும் நீக்கி தருவான். அப்படிப்பட்ட அந்த சூறாவை எப்படி ஓதணும், எத்தனை டைம் ஓதணும் அப்படின்னு கேட்டால், அந்த சூறாவினுடைய பெயரே உதவி, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது அப்படிங்கிறதான் அந்த சூறாவினுடைய பெயரே. சூறாவினுடைய பெயர் நஸ்ர். குர்ஆனில் அம்மே ஜுசு, கடைசி 30வது ஜுசுவில் ஒரு 5 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா. ஓதுவதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சூறா, நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் சூறா நஸ்ர். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا سَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا என்ற இந்த சூறா தான். இதை ஒரு 7 டைம் நீங்கள் தொழுகை முடித்த பிறகு, 5 நேர தொழுகுவீங்க, அதில் ஏதாவது ஒரு நேர தொழுகை முடித்த பிறகு 7 முறை இந்த சூறாவை தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே நீங்கள் 7 முறை இந்த சூறாவை ஓதிட்டு அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா அடுத்த தொழுகைக்கு நீங்கள் செல்வதற்குள், அடுத்த தொழுகையை நீங்கள் அடைவதற்குள் அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவான். ஏன்னா நபி அவர்களினுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருக்கான். நபி அவங்க எப்பப்பெல்லாம் போருக்கு செல்வாங்களோ அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அமலை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க என்பதாக ஹதீஸில் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூறா கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னென்னா, இந்த சூறாவை ஓதிட்டு யார் நல்ல காரியங்கள் தொடங்குறாங்களோ அந்த காரியத்தில் வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூறாவை
ஒரு நல்ல காரியத்துக்கு, உதாரணத்துக்கு கடை திறக்க போகிறீங்க, அல்லது ஏதாவது வியாபாரம் தொழில் செய்யலான்னு கிளம்புறீங்க வீட்டை விட்டு, அல்லது ஏதாவது திருமண விஷயமாக புறப்படுறீங்க, பயணம் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு, இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சூறாவை நீங்கள் 7 முறை ஓதிட்டு போனீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழ் நான் தர்றேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை ஓதுங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த சூறாவை யாரெல்லாம் ஓதுறாங்களோ, இந்த அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில், அவர்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை தந்துள்ளானாக. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நபி அவர்கள் செல்வம் கிடைப்பதற்கு, கடன் தீர்வதற்கு, சோதனைகள் நீங்குவதற்கு நபி அவர்கள் சொல்லப்பட்ட திக்ர்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கிதாபில் நாம் எழுதி வைத்திருக்கிறோம். எழுதி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய பெயர் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள். இதனுடைய விலை குறைவு தான். இந்த புத்தகம் வேண்டும் என்பவர்களுக்கு ஸ்க்ரீனில் நாம் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.